ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்பவும் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி லெமன் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சிக்கிறேன். லெமன் இல்லைனா 3 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடாந்துக்கு வருமா. நான் சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரியை இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே. ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரை மணி நேரம் ஃப்ரீசரில் ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா செப்பரேட் ஆகி நல்லா குக்காக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது அப்பப்போ எடுத்து பார்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கடைசி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இந்த மாதிரி இறக்கிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போது செய்கிற சிக்கன் குழம்போடு இது நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.